மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். சாணக்யா நேயர்களுக்கு வணக்கம். இது சாணக்யாவின் 7 சென்ஸ். தேர்தல் களத்தில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை டெய்லி நம்ம 7 சென்ஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி சட்டப்பேரவையில் நிறைய புகழுரைகள், வாழ்த்துரைகள், முக்கியமாக ஒரு ப்ரமோஷன் அதெல்லாம் நடந்திருக்கு. அமைச்சர் KN நேரு மீது முக்கியமாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. நேற்று நடந்த கூட்டணி பற்றியே நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கிற நிலையில் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கூட்டணி அமைதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. இது பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம மூத்த துணை ஆசிரியர் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், காலையில் வந்த முக்கியமான ஒரு நியூஸ், சிக்குகிறாரா KN நேரு? வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 888 கோடி ஊழல் பண்ணதா இடியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முகாந்திரம் இருக்குது, நீங்கள் FIR போடலாம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆஸ் யூஷுவல் இது தேர்தலுக்கு முன்னாடி வந்ததால் மத்திய அரசோட பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னு தான் பேச போகிறாங்களா, இல்லை இந்த கேஸில் நிஜம் உண்மையாலுமே முகாந்திரம் இருக்கா? முகாந்திரம் இல்லாமல் இப்படி இருக்குமான்னு தெரியுது. பிரைமா ஃபெசி இருக்கும், பட் ஆனால் அது ப்ரூவ் ஆகுதா, எண்ட் ஆஃப் தி டே கில்ட்டாக அவர் நிற்கிறாரா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். லீகாலிட்டிஸ் பெருசு, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது டோட்டலாக பார்க்கும்போது 3 விஷயம் சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னால் ஒன்று பணி நியமனத்தில் ஊழல், இன்னொன்று டெண்டர் விடுவதில் ஊழல் அப்படின்னு 2 விஷயத்த 3 டசைராக கொடுத்துருக்காங்க. அந்த இடியோடைய 3 டசைர் 3 லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாடு DGP, தமிழ்நாடு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் அப்படின்னு DGPக்கும் செக்ரட்டரிக்கும் டேரெக்டாகவே அனுப்பியிருக்காங்க. விஜிலன்ஸுக்கு அமைப்பாக சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. FIR ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இடி இன் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட், அக்டோபர்லேருந்து டிசம்பர்லேருந்து ஜனவரிலேருந்து வரிசையாக 3 டைம் அனுப்பியிருக்காங்க. 3 டைம் என்ன அப்படின்னா ஒரு டைம் ஒரு ஊழல் நம்பர், அந்த அமௌண்ட்டோட சைஸ் மாறுது. முதல் டைம் பார்த்தோன்னா 888 கோடி 888 crore 3 RRR மணி 3 8 போட்டுக்கோங்க, 888 crore 888 கோடி ரூபாய் மதிப்பில் MAWS அப்படின்னு சொல்லக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, முனிசிபலுடையது மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் விநியோகத்துறையில் பணி நியமனத்தில் ஊழல் அப்படின்னு அது 880 crore 88 crore. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 2538 பொசிஷன்ஸ் இருக்குது, போஸ்ட் 2538 போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அது அரசு பணியில் அது பணி நியமனம் செய்வதற்கு 25 to 35 லட்சம் வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கும் பணம் வாங்கியிருக்காங்க, அவருடைய குடும்பத்தினர் வாங்கியிருக்காங்க. அதன் மூலமாக இது நடந்திருக்கிறது. இதனால் மட்டும் 888 crore 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இதில் இடி டொசையரில் சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டொசையர் டிசம்பர்லையும் அதுக்கடுத்து ஜனவரிலையும் வருகிறது. முதல் இதில் 888 கோடி அப்படின்னா அடுத்தது டெண்டர் முறைகேடு பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. டெண்டர் முறைகேடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது உங்களுக்கு 1300 கோடி நினைக்கிறேன், 1220 கோடி ரூபாய் 1200 கோடி 20 கோடி சம்திங் அவ்வளவு மதிப்பில் ஊழல் நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்ட்டு டொசையரில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜனவரியில் ஒன்று வருகிறது, அதில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டொசையர் சொல்கிறாங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் செட்ஸ், 888 கோடி, 1000 சொச்சம் கோடி, அப்புறம் 300 கோடி அப்படின்னு உங்களுக்கு மொத்தமாக பார்த்தோம்னா 2200 கோடி ரூபாய் மதிப்பில் டோட்டலாக அந்த இது டோட்டலாக இன்னும் அரௌண்ட் வந்திருக்கிறது. ஊழல் புகார் 3 டிஃப்ரெண்ட் டொசையரில் சேம் MAWS அப்படின்னு சொல்லக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இது நடந்திருக்கு அப்படின்னு திரு KN நேரு அவர்களை பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஒன்று 2538 அரசு பணிகள் இன் MAWS டிபார்ட்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு 25 to 35 லட்சம் வரைக்கும் ஒரு சீட்டுக்கு ஒரு பணி நியமனத்திற்கு லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு புகார். அடுத்தது பார்த்தோம்னா தான் இந்த டெண்டர் முறைகேடு. டெண்டர் முறைகேடுனா டெண்டர் அப்ரூவலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 7.5% 10% வரைக்கும் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் இடியோடைய குற்றச்சாட்டு. ஒரு டெண்டர் அப்ரூவலுக்கு 7.5% 10% வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க, கமிஷன் வாங்கியிருக்காங்க. இருந்தால் தான் அது அந்த ப்ராஜெக்ட் வேல்யூலேருந்து 7.5 to 10 லட்சம் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் இந்த 1000 சொச்சம் கோடி ரூபாயும் அடுத்து 300 கோடி ரூபாயும் இதெல்லாம் இதுக்குள்ளே தான் நிற்கிறது. அது முன்னாடி இருக்கிறது பணி நியமனத்தில் இது
டோட்டலாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்கிறது. இது லாஸ்ட் 1 இயரில் நடந்தது தானா இல்லை எப்போ போயிட்டு இருக்குதுன்றது விசாரணையில் தான் தெரியும். திரு அண்ணாமலை அவருடைய ட்வீட்டில் இது வந்து லாஸ்ட் 1 இயர் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. அவருக்கு இன்சைட் விஷயம் தெரியாமல் இருந்திருக்காது, கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் அப்படி சொல்கிறாரா இல்லை இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக அவர் சொல்கிறாரு, இது வந்து இன்னும் இது ரொம்ப எக்ஸாகரேட்டட் நம்பராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கான்றதுலாம் இது எல்லாமே டிபேட்டபிள், வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். இது என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் இதில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பார்ட்டி ஃபண்டுக்கு இந்த பணம் போயிருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு ஹைலைட் பல இடத்துல டார்க்கில் வந்து கோட் பண்ணி பார்ட்டி ஃபண்டுன்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்க இடி. அந்த லெட்டர்ஸ்லையும் பார்த்துருந்தோன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பார்ட்டி ஃபண்டில் இது பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பார்ட்டி ஃபண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இவர் எடுத்துக்கிறாரு, இது ஆர்கனைசேட் பண்ணுறது இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிறவங்க அப்படின்றப்போ டேரெக்டாக வந்து KN நேரு அவர்கள் மீது வந்து இருக்கிறது. அந்த சுழறக்கூடிய அந்த இது வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இவரை சுற்றி நிற்கிறது, எல்லா பக்கமும் லாக்டோ அப்படின்ற மாதிரி நிற்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டர் இன்றைக்கி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் இது பண்ணணும் அப்படின்னா எஃப்ஐஆர் பண்ணாலே டேரெக்டாக இடி டேரெக்டாகவே இறங்கலாம் அப்படின்றது. எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறது ஒரு கொஸ்டின் மார்க். கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்களுக்கு அமிர்த்பால் சிங் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச பேர் அமிர்த்பால் சிங்கான்னு தெரியல, நிறைய பேர் உள்ள பிரிசனில் இருந்துக்கிட்டே தேர்தலில் ஜெயிச்சு இருந்தவங்களும் இருக்காங்க. கண்டெஸ்ட் பண்ணுறது சம்திங் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு 2.5-3 வருஷத்துக்கு மேலே தண்டனை இருக்கக்கூடிய இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு 6 வருஷம் போட்டியிட முடியாதுன்ற இது இருக்குது. எனக்கு 6 வருஷம் போட்டியிட முடியாது தேர்தலில். இப்போ சசிகலா அவர்களுக்கு இப்போ அந்த 6 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 2016 அவங்க கன்விட் ஆனாங்க, 2017 கன்விட் ஆனாங்க, 17லேருந்து 4 வருஷம் அவங்களுக்கு தண்டனை, 21 வெளியில் வந்தாங்க, 21லேருந்து 6 வருஷம் இந்த 2027 வரைக்கும் அவங்களால போட்டியிட முடியாது. அதுக்கப்புறம் போட்டியிடலாம். ஸோ அப்படி வந்து நிற்குது. இது வந்து உங்களுக்கு 2 வருஷம் மேலே இருக்கக்கூடிய தண்டனை அது மாதிரிலாம் இருக்குல்ல. இது புகார் சொன்னோடனே போட்டியிட முடியாதுன்னா யார் வேணால் புகார் சொல்ல முடியும். நாளைக்கு நீங்கள் சரளா தேவி அவங்க வந்து போட்டியிட போகிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு உங்கள் மேலே ஒரு புகார் சொன்னால் நீங்கள் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது வேற தேர்தலுக்குள்ள விசாரணை நடந்து அதெல்லாம் முடிவுக்கு ரெண்டும் தனித்தனியாக நடக்கும். திரு செந்தில் பாலாஜி போட்டிட்டு வர மாட்டாரா? கண்டிப்பாக போட்டிடுவார். என்னங்க எப்படி சொல்லுங்க, போட்டியிடக்கூடாது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக போட்டிடுவார். அவர் 2 தொகுதியாக கேட்டாலும் கேட்கறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அவர் வேறு மாவட்டத்துக்கு போய் நிற்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ திரு KN நேருக்கு என்ன, அவர் கண்டிப்பாக போட்டிடுவார். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் செக்மேட் வச்சுருக்காங்க அவருக்கு வந்து. இப்போது ஒருவேளை நாளை பின்ன சில மூமெண்ட்ஸ்லாம் பண்ணணும்னா கூட இப்போ டோட்டல் வாட்சில் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பொலிட்டிக்கலாக தேர்தலுக்கான ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்க, எப்பயும் இருக்கும் இல்லைங்க. அந்த மூமெண்ட்ஸை இதை அங்கே நகர்த்துங்க, அதை இங்கே அனுப்புங்க, இதை இங்கெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப டைட் லிப்டாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ரொம்ப எலெக்ஷன் நேரத்தில் எந்த நேரத்தில் எதுக்காக இதெல்லாம் பண்ணி வச்சாங்களோ அந்த இதிலே இதெல்லாம் செயல்பட முடியாத அளவுக்கு போய் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் பொலிட்டிக்கலி இதை வந்து சோக் பண்ணுறதுக்கான இதே இருக்கிறத தவிர இடி கடைசி நம்ம வந்து எப்போ நம்ம வந்து இது பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து CBI வேணால் பார்த்துருக்கோம். ஃபூடர் ஸ்கேமில் லாலு பிரசாத் யாதவ் ஃபேமிலி 28 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு ஒரு கேஸில் டிஃப்ரெண்டாக வந்து பார்க்குறோம். ஆமாம் இருக்காரு. இன்னும் ஃபுல்லாக கன்விக்ஷன் சொல்கிறேன்ல, கன்விக்ஷன் ரேட்டுன்றது எஸ் நம்ம டெமோக்ரஸியில் இருக்கோம். ப்ரூஃப் எக்ஸாக்டாக கிடைக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. CBI கோர்ட்லேயே ட்ரையல் கோர்ட்டில் ஒன்று இதில் ஒன்று வந்து தான் 2Gயில் என்ன ஆச்சுன்றதை பார்த்தோம். CBIக்கு வழக்கு வாதாடுறதுக்கே விருப்பம் இல்லாதது போல் இருந்தது நீதிபதி சொன்னாங்க. இவங்களுக்கு கேஸ் நடத்தவே விருப்பம் இல்லை போலங்க அப்படின்னு. அப்போ BJP கிட்ட கேட்டப்போ இல்லைங்க உண்மைதான் அவர் சொன்னதெல்லாம் அப்படி இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னா அது காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்த வைக்கப்பட்ட வாதங்கள், அவங்க கவர்மெண்ட் மேலே புகார அவங்களே வந்து CBIயில் வந்து மழுங்கடிக்கக்கூடிய வாதங்களை முன்வைத்து அந்த கேஸை நிறுத்தி போக வச்சாங்கன்ற மாதிரி BJPயில் மழுப்பல் வேணால் சொல்லலாம். பட் இத்தனை வருஷம் ஆச்சு, ட்ரையல் கோர்ட் இன்னும் போய் இது ஸ்பீடப்பாக இன்னும் எதுவும் வந்த மாதிரி தெரில. ஸோ நீங்கள் உடனே ஜஸ்டிஸ் உடனே தீர்ப்பு அதெல்லாம் வந்து இந்தியாவில் பாசிபிள் இல்லை. ஸோ இட்ஸ் வந்து பொலிட்டிக்கலி 2026 அவருடைய அந்த கேம் பொலிட்டிக்கல் கேமுக்கு தேவையான ஒரு எனர்ஜி பூஸ்டர் இருக்குது தெரியுங்களா. அது அந்த எனர்ஜி பூஸ்டர் அங்கங்கே மூவ் ஆகாமல் இருப்பதற்கு ஒரு கட்டம் கட்ட போல எவ்ரிதிங் வில் பி வாட்ச்ட், எவ்ரி அக்கௌண்ட் வில் பி வாட்ச்ட், எவ்ரி சேனல்ஸ் வில் பி வாட்ச்ட். யார் யார் எந்தெந்த அசெட், அந்த அசெட் மூலிமா எந்த மாவட்டத்திற்கு எந்த இதுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், யார் யாரெல்லாம் எங்கெங்கே பசையை பரப்புவாங்க, அவங்க எல்லாரோட இதுவும் வந்து எந்த இடத்துல இருந்து சென்ட்ரலைஸ்டாக போகுது, எத்தனை சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, இது எல்லாமே வந்து பார்க்குற அளவுக்கு நம்ம பொலிட்டிக்கலாக ரொம்ப நம்ம இறங்கி பேசணும்னா இப்படி தான் வந்து நிற்குமே தவிர அவர் சிக்குகிறார் இவர் சிக்குறார் அதெல்லாம் இல்லை. சூப்பராக கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு, திருச்சியை ரொம்ப பரபரப்பாக வச்சுட்டு தான் போகிறாரு. அதெல்லாம் இது முடிஞ்ச உடனே சட்டப்பேரவை முடிஞ்ச உடனே திரு RS பாரதியும் இவரும் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. RS பாரதி அவர்கள் ரொம்ப கிளியராக திமுக சட்டத்துறை ரெடியாக இருக்குது, நாங்களாம் இந்த மாதிரி எத்தனை கேஸை பார்த்துருக்கோம், எங்களோட நற்பெயரை குறைக்கிறதுக்காக ஆப்வியஸ்லி மத்திய அரசு நடத்துகிற ஒரு இதுதான், இதில் அவங்க கேஸ் போட்டவங்களே தலைகுனிகிற அளவுக்கு நாங்கள் இதில் வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு RS பாரதி அவர்கள். அப்படி தான் பண்ணுவாங்க. DMK அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா
டிஎம்கேவுடைய சட்டத்துறை ரொம்ப ஸ்ட்ராங்கானது தான், அது எல்லாருமே இருக்கணும். அவங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லானது. பல முக்கியமான கேஸில் முக்கியமான இதை வாங்கிட்டு வந்து இது பண்ணவங்க. முக்கியமான ரொம்ப முக்கியமானது இல்லை, சில அவங்களுக்கு தேவையான ரெட்டாரிக்கலான தேவையான அந்த கொள்கை போன்ற விஷயங்களுக்குலாம் அதெல்லாம் அவங்க வந்து மைலேஜ் ஏற்றக்கூடிய வகையில் சில இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க வலிமையானவங்க தான். இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு அவங்க இப்படி தான் சொல்லியாகணும், நாங்கள் இது பண்ணுவோம், இது ஒத்துக்கிறோம் அப்படின்னா யாராவது வந்து பண்ணுவாங்களா? ஓகே, அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாமே இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஒன்று தான். ரொம்ப பெரிய நம்ம இதில் வந்து என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இல்லை சார். சட்டப்பேரவையில் நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு, ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரை சந்திச்சிருக்காரு. அதை விட முக்கியமானதுன்னா இவருக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ திரு ஐயப்பன் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் பேசும்போது முதல்வர் அப்படி புகழ்ந்து பேசி, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசையுடன் திமுக ஆட்சி மீண்டும் மலரும் அப்படின்னு அவர் சொல்ல, எதிரில் வந்து முதல்வர், துணை முதல்வர் அன்பில் மகேஷ்லாம் கை கொட்டி சிரிக்கிறார். ஐ மீன் ரசிச்சாங்க. ஐ மீன் கைத்தட்டி ரசிச்சாங்க அந்த பேச்சை. ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் திரு ஐயப்பன் அவர்கள் சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குது, திரும்ப திமுக ஆட்சி வர்றதுக்கான சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு 3 முறை அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பொலிட்டிக்கலி பெரிய விஷயம், எல்லாருமே கவனிக்கப்படக்கூடிய வேண்டிய விஷயம். திரு ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதல்வராக்கப்பட்டவர். அதிமுகவால் ஜெயலலிதா அவர்களால் வந்து பார்த்தோன்னா 2 முறை, 2001 டைம்லேயும் வந்து 2014 டைம்லேயும் ஒன்று, 2016 அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு முதல்வர் ஆனார். அதிமுகவில் பொருளாளர்லேருந்து நிதியமைச்சர்லேருந்து எல்லா பெரிய பொசிஷன்லையும் இருந்தவர். இப்பவும் தமிழக அரசியல் காலத்தில் ரொம்ப முக்கியமானவர். மோடி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு காலத்தில் இருந்தவர். இப்பொழுது இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவர் ஐசோலேட்டடாக இருக்கார். அவருக்குன்னு ஒரு பார்ட்டி கிடையாது, அவருக்குன்னு ஒரு அமைப்பு கிடையாது. அவர் கூட இருந்த 2 பேர், மனோஜ் பாண்டியன் அதே போல் பார்த்தோன்னா திரு வைத்திலிங்கம், அவர்கள் இருவரும் போய் திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து கூடவே இருந்த மீதி 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து தாவேக்காக்க போயிட்டாங்க. அப்போ இவர் வந்து என்னவா போவார்? அப்போ இவர் வந்து அமமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது, அதுக்கான தேதி கேட்டிருந்தார், அவர் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு திரு டிடிவி தினகரன் அவர்கள் நம்ம பேட்டியிலேயே கூட சொல்லியிருந்தார். ஸோ அவர் இங்கேயே இப்போ டிடிவிக்கு அவர்களுக்கே அமமுகலே வர வேண்டியது தான். ஆனால் ஏன் வரல அப்படின்னு ஃபார் நோ ரீசன், ஃபார் அப்வியஸ் ரீசன்ஸா இல்லை ஃபார் நோ ரீசனா என்னன்றது நமக்கு தெரியாது. பட் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு பெட்டர் வாய்ப்பாக இருந்திருக்கும். எப்படி அமமுகவுக்கு போகலை அப்படின்றது நமக்கு தெரியல. இது வந்து எங்கே போய் நிற்குதுன்றது தெரியல. இது வந்து பரதன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர், ஜெயலலிதா அவர்களால் பரதன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். நமது ஆசிரியர் சொல்வது போல ஓபிஎஸ் அவர்கள் பரதனாவது ஒரு டைம் தான் வந்து இது பண்ணார். இவர் 2 டைமு அம்மா அவர்களுக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயலலிதா அவர்களுக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இவங்களுக்கு வந்து சசிகலா அவர்கள் தலைமையான அதிமுகவுக்கு வந்து அப்போவும் வந்து 2017 கொடுத்தாங்க. இவ்வளவு பண்ணவர் வந்து இது போனது அப்படின்றது எப்படின்றது புரிஞ்சுக்க முடியல. இது வந்து நம்ம ஒன்று தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வேற வழி இல்லாமல் போய் நிற்கிறாரா, அங்கே தான் போய் எண்டப்பானுன்ற மாதிரி போய் நிற்குதா அப்படின்ற தட் இஸ் நாட் அ பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்காது இல்லை சார். அம்மாவால் உருவாக்கப்பட்டவர், அம்மா அம்மா அம்மான்னு சொன்னவர் திமுகவில் போய் இணைஞ்சி உதயசூரியனுக்காக வாக்கு கேட்கறதுங்கிறது வந்து வழி இல்லாமல் போனால் கூட அப்படி போனால் அப்புறம் இவ்வளோ நாளாக இப்போ செங்கோட்டையன் அவர்களும் அந்த மாதிரி தான் இருந்தார். பட் அவர் வந்து தாவேக்காக்கு போய் சேர்ந்துட்டாரு. ஏன்னா அவரால் டிஎம்கேவை அக்செப்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அத்தனை வருஷம் இருந்தவர் தானே இவர் எப்படி டிஎம்கேல போய் ஜாயின் ஆகிறது? இது வந்து நம்மளால பார்க்க முடியுமான்னு தெரியல. இது எப்படி நம்மளால கண்ணில் எப்படி பார்ப்போம், இதெல்லாம் பண்ணுவோன்றதெல்லாம் வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்க முடியுது. ஓகேவா, நடந்ததுக்கு அப்புறம் தான் இது எப்படி இருக்குன்னு யோசிக்க முடியும். இப்போ இருந்துட்டு நம்மளால ஜென்ரலாக இது வந்து அவர் அங்கே போவார் இங்கே போவார் அப்படின்னு நம்மளால இது எப்படி இருக்கும் அப்படின்றத பிரமிச்சு கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல. கனவுல காண முடியலன்னு சொல்லுவாங்களா, அது போன்ற விஷயம் தான் திரு ஓபிஎஸ் அப்படின்றது. பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய அந்த லார்ஜ் ஸ்க்ரீன் ஆஃப் சட்டசபை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இப்படி ஒரு சீட்டில் உட்காந்துருக்க, பக்கத்து சீட்டில் அந்த அப்படியே முதல் நபராக உட்கார்ந்திருப்பவர் திரு ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் அடுத்து வந்து வைத்திலிங்கம், அடுத்து நத்தம் விஸ்வநாதன், அடுத்து திரு செங்கோட்டையன், அடுத்து வந்து திரு KP முனுசாமி. இவங்க தான் அந்த ஐவர் அணி. 2011-12 இவங்க தான் அந்த ஐவர் அணி. இதற்கப்புறம் வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் சபாநாயகர் இருப்பாங்க. இதுதான் அந்த 2010-11 டீம். அது 12 டீம் மாறும், எவ்ரி மாதம் டீம் மாறும், வாரத்துக்கு ஒரு அமைச்சரவை மாற்றம்,
ஜெயா டிவி எடுத்து போட்டு பார்த்தா தான் தெரியும் யார் அமைச்சராக இருக்கான்றது தெரியும். இதெல்லாம் அந்த எரா ஜெயலலிதா அவர்கள் எரால பதட்டத்திலே வச்சிருக்க, பீதியிலே வச்சிருக்க, நடக்கிறதெல்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி எப்போ யார் அமைச்சரவையில் தூக்குவாங்க அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் வேணாம். பட் ஆனால் இவருடைய பதவி அன்னைக்குமே ஸ்டெடியாக இருந்தது. அந்த ஐவர் அணியில் வந்து திரு KP முனுசாமி அவர்கள் ஓரங்கட்டப்பட்டதை பார்த்துருக்கோம், திரு K செங்கோட்டையன் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டதை பார்த்துருக்கோம், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டதை பார்த்துருக்கோம். நேரடியாக நீங்கள் வந்து பெரியசாமி உடனே மோதுங்க, நீங்கள் என்ன சேஃபாக 2 பேரும் ஒரே மாவட்டத்துக்குள்ளே நீ ஜெயிச்சுக்கோ நானும் ஜெயிச்சுக்கோ மீத்தவனை பணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கீங்களா, நேரடியாக மோதுங்கன்னு சொல்லிட்டு அவர் தோக்கிறதுக்கு காரணமாக இருந்தது 2016 இருந்து நடந்து பார்த்துருக்கோம். இது நம்ம வைத்திலிங்கம் அவர்கள் ராஜ்யசபாக்கு அனுப்பினதை நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் திரு OPS அவர்கள் கான்ஸ்டண்ட்டாக அதே பொசிஷனில் இருந்திருக்காருன்றதை பார்க்குறோம். அப்படி இருக்க அவர் திமுக எதை தீய சக்தி என MGR காயினேஜ் பண்ணாரோ, எந்த இவருடைய அம்மான்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்களை அப்படி அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் தனிப்பட்ட ரீதியாகவே, அரசியல் இல்லை தனிப்பட்ட முறையாகவே திமுக எப்படி வந்து ஜெயலலிதா அவர்களை ட்ரீட் பண்ணியிருக்கு. திரு MGR அவர்களை விட MGR அவர்களை வந்து அரசியல் ரீதியாக பண்ணாலும் அந்த தனிப்பட்ட தாக்குதல்ன்றது குறைவாக இருந்தது பெரிய அளவில் இருந்தது. அவருடைய தொண்டையிலிருந்து எல்லாத்தையும் வந்து கேலி கிண்டல் பண்ணாங்கன்றது திமுக முதலேருந்தே அப்படி தானே. திமுக காங்கிரஸ் எப்படி என்னென்ன சொன்னாங்க, காமராஜர் அவர்கள் என்னென்ன சொன்னாங்க, மூப்பனார் அவரை என்ன சொன்னாங்க, இதெல்லாம் வந்து பெரிய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாதி விஷயத்துக்கு பீ போடுற மாதிரி போய் நிற்கும். ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டம் நம்ம வந்து இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்காருல்ல கிருஷ்ணமூர்த்தி, அவர் மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்கன்றத முன்னாடி பார்த்துருக்கோம். ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் இருந்திருக்குன்றதை பார்க்குறோம். அப்படி இருக்க ஜெயலலிதா அவர்களை எப்படி இவருடைய அம்மா அப்படின்னு இவரோட நெஞ்சு பாக்கெட்டில் இன்னும் வந்து பாக்கெட் என்ன இருக்குன்னு பாருங்க, இன்னைக்கும் வந்து அம்மா அவரோட ஃபோட்டோ தான் வச்சிருக்காரு. அப்படி இருக்க எப்படி திமுக கூட்டணிக்கு போவார், அவருடைய மனசாட்சி என்ன, அதெல்லாம்ன்றது வெயிட் அண்ட் வாட்ச் தான். இனி நிறையா விஷயம் இருக்குன்ற மாதிரி. இதில் முக்கியமான விஷயம் நம்ம திமுக தரப்பில் திரு OPS அவர்கள் பக்கம் ஒரே ஒரு MLA. இந்த MLA இதை வச்சு இப்போ சட்டம் பாஸ் பண்ணுறதுல திமுகவும் இல்லை, சட்டசபையே முடிஞ்சிருச்சு. அப்படியே இருந்தாலும் ஒரு MLA தான். இன்னைக்கு லாஸ்ட் டே ஆதரவு இதெல்லாம் போட்டு பார்த்தோம்னா தவிர தேனியை தாண்டி அவங்களுக்கு பெரிய இது இல்லை. தேனி அண்ட் மதுரை அந்த மெர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல தான் இவருக்கு அந்த செல்வாக்குன்றது ஹோல்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். தேனி மாவட்டம் ஃபுல்லும் கிடையாது. தேனி மாவட்டத்தில் ஆல்ரெடி பேக்கெட்டுக்கு போயிடுச்சு. தங்க தமிழ்ச்செல்வன் இருக்காரு, இந்த பக்கம் வந்து ஜக்கைன்றவங்கலாம் வந்து NDA சைடில் இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் கிளியராக இருக்கும்போது இவர்கிட்ட வந்து இவரோட தொகுதி, இவரோட ஊர் கிராமம், ஒரு பெரிய சுற்றுவட்டார பகுதி, ஒரு சின்ன சுற்றுவட்டார பகுதி தான் மட்டும்தான் இருக்குது. அது வந்து மதுரையோட அட்ஜர்னிங் பார்ட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இவரோட சப்போர்ட் பேஸ்னால் நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்புறம் ராமநாதபுரத்துக்கு போனோம்னா ஓரளவுக்கு வரலாம். ஆனால் அது எவ்வளோ கன்வெர்ட் ஆகும், அது 2024 இருந்ததுன்றது வேற. அது இவருக்கு கூட TTV இருந்தாங்க, BJPயும் இருந்தது, மோடியாக்கான எலெக்ஷன், நீதி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு. ஸோ அது வேற. பட் இப்போ அப்படி இருக்குமா அப்படின்றது, ரெட்டலைக்கு பலா பலாப்பழத்துலன்னா வேற, ரெட்டாலைக்கு பக்கத்தில் உதயசூரியன் பக்கத்துலன்னா அது ரொம்ப வேற. உதயசூரியன்ல தான் நின்னாகணும், அவருக்கு வேற சிம்பிள் இல்ல. போறாரு. நீங்க எப்படி முடிவு பண்ணீங்கன்னு தெரியல சார். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னீங்களே, என்ன தமிழ்நாட்டுக்கே வழி பிறந்துருச்சு அப்படின்னு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கே வழி பிறந்துருச்சுன்னு 2 டைம் சந்திச்சிருக்காரு. அவருக்கு தான் வழி பிறந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். அது என்ன வழி அப்படின்னு தெரியல. வழி பிறந்திருக்கு, அது என்ன மாதிரி வழி, எண்ட பார்க்கலாம், என்னவா எண்ட பார்க்கலாம். அவர் சொல்லியிருக்காரு ரூட் இருக்குங்க. இத்தனை நாள் ரூட்டே இல்லாம இருந்தாரு, இப்ப ரூட் இருக்கு. இது எந்த பக்கம் ரூட் போய் முடியுதுன்னு தெரியலையே, எண்டு டெஸ்டினேஷன் என்னன்றது தெரியலையே. அவர் விரும்பக்கூடிய டெஸ்டினேஷன் தானா அப்படின்றது இருக்குல்ல. அவர் வந்து அவர் நினைச்சிருந்தா பிஜேபிலையோ இல்லை அமமுகலையோ ஜாயின் பண்ணிருக்காங்க. ஏன் அதிமுகவில் ADMKல தான் நான் ஜாயின் பண்ணுவேன் இருந்தாரு. அந்த கொடி எனக்கு முக்கியம், அந்த கரைவேட்டி நான் கட்டணும் இருந்தார்ல. இப்போ நேர் எதிராக திமுக கரைவேட்டிக்கு போறாரா, அந்த கொடியை தான் ஏற்றுக்க போறாரா அப்படின்றதெல்லாம் அவருக்கான இது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது டிஎம்கேவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. டிஎம்கே வந்து திரு OPS அவர்களை அரவணைத்துக் கொள்வது அதிமுகவை எரிச்சல் அடைய செய்வதற்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருந்தாலும், அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்காக இல்லை. அதிமுக எரிச்சலாகும் காண்டாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்லிடுவார் பாத்தீங்களா, இதுதானே நான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் அங்க வந்து EPS அவருடைய இது வேலிடேட் ஆகும்ன்றது வேற விஷயம். பட் ஆனால் ADMKக்கு ஒரு இரிட்டேட் ஆகும், NDAக்கு டோட்டலா இரிட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி. பட் NDAக்கு பெரிய இழப்பான கிடையாது. இது வந்து வந்திருந்தா அடிஷன், போனால் லாபமா நஷ்டமா அப்படின்னா கிடையாது. ஆனால் வந்திருந்தா பெரிய அடிஷன் தான், ஒவ்வொரு ஓட்டும் முக்கியன்ற மாதிரி அடிஷன் தான். பட் நஷ்டமா அப்படின்னா பெரிய நஷ்டம் கிடையாது. பட் ஆனால் இது யாருக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னா திரு விஜய் அவர்களுக்கு. இந்த குறி இருக்கு தெரியுமா, இது அடிச்சது வந்து NDAக்கான இதே கிடையாது. திரு ஸ்டாலின் அவருடைய இந்த மூவ் டிவிகே பக்கம் OPS போயிடக்கூடாது அப்படின்றதுக்கான மூவ். பிரேமலதா அவர்கள் லாக் செய்யப்பட்டதும் பார்த்தோன்னா 2 இதுக்கும் சேர்த்தது தான். ஆனால் அவங்க டிவிக்கு கூட பிரேமலதா அவர்கள் பேசவே இல்லை, தேமுதிக பேசப்படவே இல்லை. அவங்க இந்த பக்கம் தான் 2 பக்கம் தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் திரு OPS அவர்களுக்கு டிவிகேன்ற ஆப்ஷன் இருந்தது, அதை பண்றாங்க. அதனால தான் இவங்க ப்ரீமெடிட்டேட் பண்ணி ட்ரை பண்றாங்க. இது என்னவா நடக்குது, என்னவா போய் நிற்குதுன்றதை வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே சார், இன்று ஒரு தகவல் மாதிரி நம்மளதில் இன்று ஒரு பதிவு, இன்றைய ஒரு மாணிக்கம், தமிழக அரசியலின் மாணிக்கம்.
நேற்று வந்து திரு வைகோ அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசெல்லாம் வந்து ரொம்ப சகஜம் தான், நம்ம சட்டையெல்லாம் கதர் சட்டை கிழிதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு, தலைமை சொன்னதுனால தான் நாங்கள்லாம் பேசாமல் இருக்கோம், மற்றபடி எங்களுக்கு பயம்லாம் இல்லை அப்படின்னு இவரை பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்திருக்காரு அந்த கூட்டணிக்குள்ளேயே. ஸோ இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே இன்னமும் அந்த முரண் இருக்கும்போது எப்படி ஒர்க் ஆகும் இது? எல்லாம் பக்கத்து மாவட்டத்துக்கான அந்த ஒரு பஞ்சாயத்துன்னு வாங்கல்ல, அது மாதிரி தான் இவங்க விருதுநகரே ஒரு தூத்துக்குடின்ற அந்த இது கோவில்பட்டி இப்படி தானே வந்து நிற்பாங்க. இவங்க நிறையா 2 பேரோட பேஸ் இருக்குது. நான் முன்னாடி நம்ம நிறைய ஒரு டைம் பேசியிருந்தோம், ரைட்? காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட அவங்களோட உரிமைக்காக சண்டை போடுறாங்க. ஆனால் டிஎம்கேலேருந்து 2வது செகண்ட் ஸ்ட்ரிங் 3rd ஸ்ட்ரிங்கில் தான் பதில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பார்த்தோம்னா திமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் திமுகவுக்கான தங்களது லாயல்ட்டியை காட்டுவதற்கு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இது பார்த்தோம். நீங்கள் எப்படி எங்கள் ஆளை தொடுவீங்க, நாங்களாம் இருக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணன் டச்சே பண்ண முடியாது, எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அப்படின்னு அட்லி விஜய் பார்த்து சொல்லுவார்ல, அது மாதிரி எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன், நீங்கள் குத்துனா கூட நான் தான் ஃபஸ்ட்டு குத்துவேன், நீ யார் தொடர்ன்ற மாதிரி திமுகவுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் திமுகவுக்காக காங்கிரஸை திட்டுவதுன்றது நடந்து வருதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைய மாணிக்கம் தாக்கூரோட பதிவு அப்படின்றதும் அதே தான். காங்கிரஸ் திமுக உறவுன்றது சம்திங் டிஃப்ரெண்ட். இதில் வந்து மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து காங்கிரஸை தாக்குறாங்க அப்படின்னா நாளைக்கே நீங்கள் வந்து திருப்பி ஒரே கூட்டணி தான் இருக்க போகிறீங்க, மாறுற மாதிரி தெரியல இருக்க போகிறீங்க. அப்போ எப்படி சினர்ஜி இருக்கும், எப்படி இது இருக்கும், ஒன்றா நிற்க போகிறீங்க? திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் ஒரு டைம் சொல்லியிருந்தார், நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம், காங்கிரஸுடன் கிடையாது அப்படின்னா. அந்த கர்நாடகா காவேரி இஷ்யூ வரும்போதும் ஹிந்தி இஷ்யூ வரும்போது காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய கமெண்ட்ல அடிச்சிருக்க பார்த்துருக்கோம். அதே போல் தான் கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி, அவங்க கூட்டணி ஆட்சியும் வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா திமுக கூடனே நிறைய முரண்பாடு இருக்குது. சொல்லவே வேணாம், காங்கிரஸ் கூட ஏகப்பட்டது இருக்குது. பக்கத்துக்கு ஸ்டேட்டு தாண்டின கோயம்புத்தூர் வரைக்கும் தோல் மேலே தோல் போட்டு போவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு தாண்டிட்டோம் அப்படின்னா பஞ்சாயத்து தான், அடிதடி வெட்டுக்குத்து தான் அப்படிங்கும் நிறையா போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இவங்க எல்லாரும் வந்து திமுக லாயல்ட்டி கார்டு பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. திரு வைகோ அவர்களுக்கு வந்து அப்படி அவர் வந்து நார்மலாக ஜோவியலாக பேசியிருக்காரா அதுன்றதை நம்ம அது நல்லா பார்த்தா தான் தெரியும். அது அவர் வந்து கேஷுவலாக அதை சொன்னது, அது ஹெட்லைன்ஸில் அப்படி பெருசாக இதாக இருக்கிறது. பட் திரு வைகோ அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்படின்னா நம்ம அப்படிதான் இன்னைக்கு சட்டப்பேரவையில் செல்வ பெருந்தகை ஒரு பேர் வேணா மாணிக்கமாக இருக்கலாம், வார்த்தையில் வாயில் வருது எல்லாமே ஒரு முக்கியமான மாணிக்கம். அது நல்ல மாணிக்கமாக கெட்ட மாணிக்கமாக, வார்த்தைகள் கஷ்டமாக இருக்குமா இதாக இருக்கும், அப்படியே ஷார்ப்பாக இருக்கும். செல்வ பெருந்தகை அவர்கள் சட்டப்பேரவையில் வந்து எனக்கு வந்து வரலாறில் பிடிச்ச 2 பேர் வந்து கர்ணன் அண்ட் மருது சகோதரர்கள். கர்ணன் எப்படி தோழமைக்காக ஒரு இதுவோ அது மாதிரி கலியுக கர்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல் இது என்னன்னு சொன்னீங்க? கலியுக கர்ணன் முதல்வர் என்ன சொன்னீங்க? செல்வ பெருந்தகை அவர்கள். இல்ல இது வந்து இதுல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா பாலிடிக்ஸ்ல இல்ல சார். அதுக்கப்புறமா இப்போ மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதுன்னு என்னன்னு எனக்கு தெரியல, அதை பத்தி தான் பேசணும். ஏன்னா அரசவை புலவர்கள் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க சிசின்னு போட்டு யாராவது டேக் பண்ணி விட்டீங்களா ட்விட்டர்ல? இல்ல போடல சார், எனக்கு ஒரு சந்தேகம் அதனால. இது வந்து அவர் அரசவை புலவர்னு சும்மா தேடி பாருங்களா, அவர் நிறைய பேர் அப்படிதான் சொல்லி வச்சிருக்காரு. ஓப்பன் அதிருப்தி காங்கிரஸுக்குள்ள இருக்குங்க. 2 ஃபேக்ஷனாக இருக்காங்க, ஆனால் நேரடியாகவும் அட்டாக் பண்ணிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. அதனால என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இது மாதிரி ட்விட்டரில் வந்து மறைமுகமாக சொல்லிக்கிறது. இன்னொன்று திரு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். அண்ணன் செல்வ பிறந்தகை அன்னைக்கு சொன்னாரே, அவர் சொன்னதை நீங்கள் ஏன் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார். தளபதி மீது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு, தளபதி மீது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்றத அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் வலியுறுத்தி நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு எதுக்கு அப்படின்னா, அண்ணா நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சொல்லி தானே நடவடிக்கை இருக்குல்ல பாருங்கண்ணா அப்படின்னு திரு செல்வ பிறந்தவர்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணுற மாதிரி. இப்போ செல்வ பிறந்தவர்களால் மறுக்க கூட முடியாது. ஆமாம் நான் சொன்னதான் நடந்துச்சு, ஆமாம் என்ன பண்ணுறது நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி அவரும் மழுப்புற மாதிரி தான் போய் நிற்கும். ஸோ அப்படி இருக்க காங்கிரஸ்லேயே வந்து திமுக அடிக்கிறதுக்கு கூட கையில் கூடுது, எங்கள் அண்ணன் மேலே கை வச்சிங்கன்னா அவ்வளோதான் நானே டென்ஷன் ஆயிடுவேன்ற மாதிரி தான் மாற்றி பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து இப்படி பேசுறது இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அந்த மாதிரி தான் டீல் பண்ணோம். இது வந்து தொடர்கதையாக இந்த வாழ்க்கைன்ற மாதிரி தொடர்கதையாக தான் போயிட்டுருக்கு. இன்றைய மாணிக்கம், நாளைக்கு ஒரு மாணிக்கம் ஒன்று வரும். ஒரு நாளைக்கு 2 ட்வீட் கன்ஃபார்ம், எல்லாம் நோட்டிஃபிகேஷன் போட்டு ட்விட்டரில் வச்சுக்கிறது நல்லது. ஓகே சார். சார் இன்னைக்கு சட்டப்பேரவையில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், எல்லாரும் கட்டங்கட்டி தான் காட்டிட்டு இருந்தாங்க எல்லா ஊடகங்கள்லையும். உடல்நலக்குறைவு காரணமாக இவர் வரல இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு. ஆனால் அந்த இடத்துல திரு அன்பில் மகேஷ் இருந்தார். இன்டைரக்ட் மெசேஜா? அப்படியே நம்ம பேரல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா திரு கருணாநிதி அவர்களுக்கு பக்கத்தில் திரு அன்பழகன், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கத்தில் திரு துரைமுருகன், வருங்காலத்தில் திரு உதயநிதி அவர்களுக்கு பக்கத்தில் அன்பில் மகேஷ் தானா அப்படின்ற கேள்வியெலாம் வந்து நிற்குது. இப்போ நீங்கள் அப்படியே சிசி KN நெருன்னு ஏதாவது சொல்லிடாதீங்க. ஏன்னா அதே மாவட்டம், ஒரே மாவட்டத்தில் ஆல்ரெடி போட்டி அரசியல்லாம் உள்ளே இருக்கும். நீங்கள் ஏதாவது பண்ணிச்சிடாதீங்க, நீங்கள் நினச்சாலும் நான் பொறுப்பு கிடையாது. அது வந்து எனக்கு வந்து பிரமிப்பாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய விஷயம். திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வந்து ஒரு யங் ஏஜ், ஆக்சுவலி ரொம்ப பிலோ 50 கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அவர் வந்து ரொம்ப முக்கியமான அந்தஸ்து, அவருக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய கெஸ் சொல்கிறேன். அவர் வந்து அவர் பெருசாக நினைக்கிற பார்ட்டி அது. ஜென்ரலாக ஒரு பார்ட்டி ரொம்ப உழைப்பு போடுறாங்க அப்படின்றப்போ கட்சி மாதிரி வந்தவங்களுக்கே அவ்வளோ குஷியாக இருக்கும் போது அதே கட்சியில் இருக்கிறவர் அவருக்கு எவ்வளோ இதாக இருக்கும். அவங்க அப்பா இருந்திருக்காரு, அவங்க தாத்தா இருந்திருக்காரு. அப்போ அந்த கட்சியில் முதல்வருக்கு பக்கத்தில் அவை முன்னவர் பொசிஷன் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு, யாரோட ஷூஸை ஃபில் பண்ண பார்க்குறாரு? துரைமுருகன். எம்ஜிஆர் அவர்களால் அழைக்கப்பட்டவர், கட்சிக்கு வரமாட்டேன்னு மறுத்தவர். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பக்கபலமாகவே இருந்தவர். 30 வருஷம் கிட்ட கூடவே பக்கபலமாக இருந்திருக்கிறார். 15-20 வருஷமா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அண்ணனாக இருந்திருக்கிறார் தான் சொல்லணும். நம்ம அப்படியே அவ்வளோ க்ளோஸ் இருந்திருக்காரு. அவ்வளோ பெரிய சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் தமிழ்நாடுல கரண்ட்லி அவர் தான். நம்ம அவரையும் செங்கோட்டையன் அவர்களையும் தான் 2 பெரிய பொலிட்டிஷியன், கரண்ட் ஆக்டிவ் பொலிட்டிஷியன் சொல்லணும். ராமதாஸ் அவர்களையும் தான் சொல்லணும். பட் ஆனால் இவங்களாம் இதிலே இருக்காங்கல்ல, பொது சேவையில் டேரெக்டாக எம்எல்ஏ எம்பியாவே இருக்காங்க அப்படின்றனால நான் சொல்கிறேன். இவங்க 2 பேர் தான் சீனியர் மோஸ்ட். இன்னும் நீங்கள் சொல்லலாம் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் புதுசாக கட்சி வர தொடங்கியிருக்காரு. நிறைய பேர் இருக்காங்க ரைட். அவங்களும் நம்ம சொல்கிறோம். திரு நல்லக்கண்ணு இருந்தார், நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் இருந்திருக்காங்க ரைட். நம்ம அப்படி இருக்காங்க. பட் ஆனால் திரு துரைமுருகன் அப்படின்ற ஒரு ஸ்டேச்சர் அப்படின்றது வேற. ஸோ அந்த இடத்துல திரு அன்பில் மகேஷ் அப்படின்றது ப்ரமோஷன் அப்படின்றது ரொம்ப ப்ரமோஷன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அது அவருக்கு இது ஃபியூச்சர் சயின்ஸ். இளைஞரணி மாநாட்டம் ஒன்று சொன்னார்ல, அதிகமான சீட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு திரு உதயநிதி அவர்கள் சொன்னார்ல. முதல் சீட்டு நீ கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இளைஞரணியில் இளைஞர்னு பார்க்கணும், இளைஞரணின்னு பார்க்கக்கூடாது, இளைஞர்னு பார்க்கணும். ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அந்த ஜென்ரேஷன் மாறுதில்ல. எல்லா கட்சியிலும் ஜென்ரேஷன் மாறிட்டு இருக்கு. பிஜேபியில் பார்க்குறோம். பிஜேபி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிறந்த ஒரு முதல் நபர் வந்து பிஜேபியின் தலைவராக ஆகியிருக்கிறார், நிதின் நபின். ஹீ இஸ் இன் 40s. அது மாதிரி இங்கே ஜென்ரேஷன் வந்து இங்கே செகண்ட் ஸ்ட்ரிங்கில் தான் மாறும். முதல் ஸ்ட்ரிங் மாறணும்னா செகண்ட் ஸ்ட்ரிங்கில் மாறி இருக்கிறது. முதல் ரீவேம்ப் அப்போ வந்து திரு கே.என். நேரு, திரு ஐ பெரியசாமி, அது போன்ற மூத்த தலைவர்கள்லாம் அவங்க ரியாக்ஷன்ஸ் என்னன்றதையும் நம்ம நான் அதான் கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். இவர் ஹாப்பியாக இருந்தார். கே.என். நேருக்கு ஆல்ரெடி மார்னிங் வந்த ஒரு இது வேற ஒரு செட்பேக் ஆகும். இதெல்லாம் அவருக்கு பிரச்சனை நினைக்கிறீங்க? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது மற்ற அமைச்சர்கள்லாம் இதை ஹாப்பியாக பார்த்துருப்பாங்களா அப்படின்னு இந்த எப்படி ஹாப்பியாக பார்ப்பாங்க? அரசியலில் அண்ணன் தம்பியே பார்க்க மாட்டாங்க. அரசியலில் வந்து இந்த விரலுக்கு தெரிஞ்சு இந்த இது தெரியக்கூடாது தான் பார்ப்பாங்க. இந்த கை வேற, இந்த கை வேற. இந்த 10 விரலுக்கும் 10 விரலுக்கும் போட்டி இருக்கும். அதில் எப்படி நீங்கள் இப்போ அண்ணன் தம்பியே பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்றப்போ நண்பர் அப்படிலாம் பார்ப்பாங்கன்றீங்களா? பாலிடிக்ஸில் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. நம்ம முதல்ல நான் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. புரியுதா? நம்ம முதல்வர் ஆகணும், நான் முதல்வராகி நான் நல்லது செய்கிறேன், அது வரைக்கும் நான் என்ன வேணால் தப்பு பண்ணுவேன் அப்படின்றது தான் பாலிடிக்ஸ். தப்பு பண்ணுவேன்னா ஐ மீன் எல்லா யூகத்தையும் செயல்படுத்தி போகணும் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ அதுக்காக இவங்க கெடுத்து விடுவாங்கலாம் சொல்லலை. ஹாப்பியாக எப்படி இருப்பாங்க? வருத்தம் இருக்கும், வருத்தம் இருக்க தானே செய்யும். இட்ஸ் அப்வியஸ் அப்படின்றது தான். டு பி ரா பீஸாக சொல்லணும் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். அதுக்காக இவங்க பண்ணுவாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் முடிவு தான் இறுதியானது. இவங்களாம் போர்க்கொடி தூக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்கள் முடிவு தான் இறுதியான முடிவு டிஎம்கேல. ஓகே சார், இந்த டாபிக் வந்து நேற்றே நம்ம 7 சென்ஸில் பேசணும். ஆனால் நேற்றுலேருந்து ஃபுல்லாக சமூக ஊடகங்கள் ஃபுல்லாக டிஎம்டிகே பாவம் சம்மந்தமே இல்லாமல் வடிவேலு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்காரு சோஷியல் மீடியா பூரா. இந்த முடிவு இவங்களோடது இவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது. கேப்டன் ஆத்மா மன்னிக்காது அப்படின்லாம் பாஜக போட்டு இன்னமும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இந்த முடிவு இவ்வளோ விமர்சனங்களுக்கு உள்ளாகுது சார்? ஒரு கூட்டணி முடிவு தான், அவங்க இவ்வளோ நாள் டிலே பண்ணாங்க. இப்போ டிஎம்கே ராஜ்யசபா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்காக டிஎம்கே போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லலை, பட் எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னைய வரைக்குமே அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு விமர்சனங்கள். ஏன் விமர்சனங்கள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு? ஏன் அப்படின்னா அன்ஹோலி அலைன்ஸ்லாம் சொல்லி கேட்டிருப்போம் ரைட். இது இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் இதே மாதிரி தொடர்ந்தா வேணால் இது ஹோலி அலைன்ஸாக இது மாறலாம். அது ஏன்னா டிஎம்கேவோட டோனில் தேமுதிக பேசும், தேமுதிகவுக்கு ஏற்ற மாதிரி டிஎம்கே சில இதை ஃப்ளிக்ஸ் அண்ட் சேஞ்சஸ் பண்ணும். இது மாதிரிலாம் நடக்கிறத பார்க்கலாம். திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து 2 மாதம் 3 மாதம் முன்னாடி வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்தின், மத்திய அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையை எப்படி பாராட்டிட்டு இருந்தாங்க. இனி எப்படி பாராட்டுவாங்களா? கூட்டணியிலே இல்லை, பிஜேபியோட மற்ற இதெல்லாத்தையும் திட்டுறாங்க, ஆனால் வெளியுறவு கொள்கையை பாராட்டுறாங்க. மோடிஜி அவருடைய ஆட்சியில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படின்னு பிஜேபி போடாத பட்டியலை பிரேமலதா அவர்கள் பட்டியலிட்டார். சமீபத்தில் 2 மாதம் முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஈஷா யோகா மையத்தில் நடந்தது வரைக்கும் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பக்கமும் கூட்டணி பேசினாங்கன்றது உண்மை. என்டிஏ கிட்ட லாஸ்ட் மினிட்ல சீல் ஆக வேண்டியது கடைசி நிமிஷத்தில் அங்கே தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட், சில விஷயங்கள் நடந்தது, பேச்சுவார்த்தைகள் நடந்தது, டீல் சைன் ஆயிருக்கு. ராஜ்யசபா போல்ஸ் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அப்படியும் தெரியலாம். இமீடியட்டாக தருவாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஆனால் இந்த விமர்சனங்கள் வந்து டோட்டல் அவுட்ரீச் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோஷியல் மீடியா ஃபுல்லாக
ஒரு நண்பர் நம்ம நிறைய பேர் அரசியல் ரீதியாக சொல்லி போஸ்ட்டு போட்டிருந்தது பார்த்துருந்தோம். உங்களுக்கு வந்து டிஎம்கேவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சியும் தேமுதிகவை அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். ரைட் ஃப்ரம் பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, நாம் தமிழர், உங்களுக்கு மீதி எல்லா கட்சியெலாம் இருக்கோ, காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து நிறைய பேர் வந்து திட்டுறாங்க. ஏன்னா திரு விஜய் பிரபாகர் என்ன சொன்னார்ன்றதை பார்த்துருப்போம். விஜய் பிரபாகர் வந்து விஜயண்ணா நீங்கள் வந்து காங்கிரஸ் நம்பி மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா அப்படி சொன்ன இடத்துல காங்கிரஸை பற்றிருக்கிற இப்போ எங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் எங்கே தான் வந்திருக்கீங்கன்ற மாதிரி அவங்களும் அடிக்கிறாங்க. ஒருத்தரும் ஒரு வெர்ஷன் ஆஃப் அட்டாக்கு. பட் டிஎம்டிகே அலையன்ஸை வந்து டேரெக்டாக அவங்க இந்த மூவை வந்து நிறைய பேர் வந்து திருப்பி இது எப்படி ஃபிட் ஆகும், எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. ஓபிஎஸ்க்கு நம்ம பேசுகிறோமே அந்த மாதிரி இந்த இடத்துல தான் நீங்கள் நடுவில் வடிவேலு அவர்களை கொண்டு வந்தீங்க. கமல்ஹாசன் அவர்களோட பேரும் அடிபடுது இல்லை. இதில் எல்லாரும் வந்து இந்த எலெக்ஷன்ஸில் வந்து திமுகவுக்கு கமல்ஹாசன் ஓட்டு கேட்கறது வந்து எப்படி நாங்கள் பார்க்குறது, இதுக்கெல்லாம் நான் வந்து சில்லறையெல்லாம் செதற விட்டேன் போன டைமு அப்படின்ட்டு அந்த பயணம் படத்தில் சார்லி வந்து இது எடுத்து பார்த்தீமா, சில்லறையெல்லாம் செதற விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார்ல. அது போல கமல்ஹாசன் வந்து டிவிலாம் உடச்சிட்டு இப்போ நான் வந்திருக்காரே, நான் இதை எப்படின்னா நான் உங்களை 2021 நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளத்தில் நிறைய பேர் மக்கள் நீதி மையம் தான் இந்த டைம் ஹாட் டாப்பிக்காக இருக்கும். அதை தான் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு டிவி முன்னாடி உட்காருவோம், எப்படி கமல்ஹாசன் வந்து உதயசூரனுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு பார்க்கணும் அப்படின்றத எல்லாரும் பார்த்துருக்கோம். அதுதான் இந்த டைம் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக, ஒரு கிண்டல் கேலி விமர்சனம் அப்படின்ற பார்வைக்கு வந்து நிற்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட போது டக்குன்னு தேமுதிக வந்து கமல் சார் தள்ளிக்கோங்க, நாங்கள் இருக்க உங்களுக்கு காப்பாற்றுறதுக்குன்ற மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வடிவேலு இல்லை, நீங்கள் கமல்ஹாசன் தான் யோசிக்கணும். கமல்ஹாசன் அவர்கள் வரவேண்டிய அந்த டோட்டல் அந்த ஒரு அவுட்ரேஜ் இருக்குல்ல, அந்த அவுட்ரேஜில் தேமுதிக இப்போ 2 நாளாக வரதை பார்த்தா மக்கள் நீதி மையத்தை காப்பாற்றிருச்சோம் தேமுதிக டோட்டல். அதை விட இது வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பழைய வீடியோ எல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். நேற்றுலேருந்து ஃபுல்லாக அவங்க இதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. அவருடைய பழைய வீடியோ வந்து திரு கருணாநிதி அவர்களை நேரடியாக அவர் எப்படி விமர்சித்தார் திரு விஜயகாந்த் அவர்கள் அப்படின்றதுல இருந்து ஒன்னொன்னும், அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட பதிவு, திருமதி பிரேமலதா அவர்கள் போட்ட பதிவு, அந்த 2 பதிவையும் அந்த டெக்ஸ்ட்டை மட்டுமே எடுத்து பேரன்பு கொண்டிருந்தார், இவர் அவர் மீது பேரன்பு கொண்டிருந்தார் அப்படின்ற டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல, அந்த எடுத்து போட்டுவிட்டு அந்த டைரக்ட் கிளாஷை போட்டது. வடிவேலு அவர்கள் எப்படி ரசக்குறைவாக இதாக பேசினார் திரு விஜயகாந்த் அவர்களை, பின்னாடி இருந்து டிஆர்பி ராஜால இருந்து எத்தனை பேர் எல்லாம் கிண்டல் கீழே சிரிச்சாங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் கீழே எப்படி சிரிச்சாங்க, கலைஞர் பார்த்துட்டு இருந்தாரு சிரிக்க, அது எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க, அந்த மேடையில் யார் யார் இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து அந்த வீடியோலாம் கட் பண்ணி எப்படி பரவிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இது எப்படி ரிசல்ட் ஆகும், இது வந்து எப்படி ரிசல்ட்டில் வந்து நிற்கும், அது எப்படி கன்வெர்ட் ஆகி நிற்கும் அப்படின்றதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச் தான். இப்போ கடும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றது. ஏன்னா நம்ம என்டிஏல வந்து பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சு சேர்ந்தப்ப இந்த மாதிரி நிறைய விமர்சனம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அதையெல்லாம் விட ஒரு 100% தாண்டி இதோட விமர்சனம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னமுமே நேற்று நடந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்காங்க. பட் ஒரு சில பேர் இது இபிஎஸோட மாஸ்டர் ஸ்ட்ரோக், அவர் வந்து இவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்து இவங்க இப்போ டிஎம்கே போயிருந்தா அவங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு ராஜ்யசபாவை லூஸ் பண்ணியிருப்பாரு, அதனால இதை அவர் கிளவராக ஹேண்டில் பண்ணியிருக்காரா, இல்லை அவர் வந்து ராஜ்யசபா கொடுத்துருந்தா டிஎம்டிகே இருந்திருக்குமா, அவர் தவறு விட்டுட்டாரா, இது எப்படி எனக்கு தெரியல. எனக்கு இது வந்து இவங்களை கூட்டணிக்கு இவங்க வராமல் போனது என்டிஏவுடைய கிளவர் மூவ்ன்றீங்களா? இபிஎஸ் அதான் வராமல் போனதுக்கு இல்லை சார், ராஜ்யசபா சீட் அவர் ஹோல்ட் பண்ணிட்டார்ல கொடுக்காம. இப்படி சொல்லிக்கிட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தான். இது ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஓகே, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அப்போ இங்கே இருந்திருப்பாங்க, என்டிஏ அதிமுகவோடய இருந்திருந்து, அப்போ ஏன் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல. தேமுதிக வேணுன்றது தானே என்டிஏவோட பாயிண்ட்டு. ஏன் திரு வேலுமணி அவர்கள் பக்கத்திலே உட்காந்து திரு சத்குரு அவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பிரேமலதா மேடம் வந்திருக்காங்க அப்படின்னு வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தேமுதிகாவுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, தேமுதிகாவுன்னு ஒரு ஓட்டு இருக்குது, தேமுதிகவோட கன்வர்ஷன் ஓட்டு அந்த ரேட் இருக்குல்ல, அது என்டிஏ கூட பெருசு. அவங்களுக்கு நீங்கள் 0.5% சொல்லலாம், டிஎம்கே கூட போனதுனால அவங்க ஒரு 1.5% நீங்கள் நாளைக்கே சொல்லலாம். அவங்க 10 சீட் வேணாங்க, ஒரு 1.5% ஆகலாம்னா அவங்க ஒரு வேளை என்டிஏ கூட இந்த ஒருங்கிணைந்த என்டிஏ கூட இருந்தாங்கன்னா அது வந்து டிஎம்கே கூட அவங்க இருக்கிறத விட அதிகமாக வந்து நின்றுருக்கும். அவங்களுக்கு இங்கே தான் அது வந்து நிறைய ரியல் மேட்சாக இருக்கும். விஜயகாந்த் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்குமான நட்புன்றது பெரிய வீடியோவும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. மோடி அவர்கள் முகத்தை பிடிச்சி அந்த கட்டி அணைச்சு அந்த வீடியோவும் அதுவும் பார்த்துரும். அது எவ்வளோ பெரிய இது. மோடி அவர்கள் வந்து கையை பிடிச்சி மேடை ஏறி இழுத்துட்டு வருவார், நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வருவாங்க, நீங்கள் வா, அப்படி ஒரு நண்பர்களாக இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அந்த இடத்துல அந்த மேடையில் மோடி அவர்கள் பிரதமராக அந்த சென்ட்ரலில் நிற்கும் போது பக்கத்தில் சுக்பீர் சிங் பாதல், சந்திரபாபு நாயுடு இவங்கெல்லாம் சைடில் இருப்பாங்க, உத்தவ் தாக்கரேலாம் சைடில் இருப்பாங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற யாருன்னு பார்த்தோம்னா திரு விஜயகாந்த் அவர்கள். சுக்பீர் சிங் பாதலுக்கு அடுத்து அவர் தான் இருப்பார். என்டிஏவோட டாலஸ்ட் லீடராக இருக்கலையே முதிய லீடராக சுக்பீர் சிங் பாதல் தான் இருப்பார். அகாலிதள்
அவருக்கு அடுத்ததாக திரு விஜயகாந்த் இருப்பார். அதுக்கு அப்புறமா தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் மித்தவங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஹை ஸ்டேஜில் அன்றைய ஆப்போசிஷன் லீடரான திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அன்னைக்கு மோடி அவர்கள் கொடுத்தார். பெரிய அளவில் மரியாதை எப்பயுமே அவங்க கொடுத்துருக்காங்க. தனி லெட்டரே பென் டவுன் பண்ணார் அப்படின்றத பார்க்குறோம். பெரிய அளவில் கடிதம் மட்டும் அவருடைய இரங்கல் தெரிவித்து இது பண்ணியிருந்தாருன்றத பார்க்குறோம். மோடி அவர்கள் அது நட்பது சிங்க்கு, ஏடிஎம்கே டிஎம்டிக்கும் பெரிய சிங்க்குங்க. அது பெரிய சிங்காக இருந்த 2024 லோக்சபாவில் தேமுதிகவோட ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட் தான் ஏடிஎம்கே அலையன்ஸ்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கேண்டிடேட் விஜய் பிரபாகர் தான். ஸோ விஜய் பிரபா, அதாவது தேமுதிகவுடைய பெட்டர் வெர்ஷன் ஏடிஎம்கே கூட தான் இருந்திருக்கு. ஏடிஎம்கே டிஎம்டிக்கோட பெட்டர் வெர்ஷனும் அவங்கள தான் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அது ஒரு ரொம்ப சிங்கான சினர்ஜியான அலையன்ஸ். இது மிஸ் ஆயிருக்கு. மிஸ் ஆனது வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த இது இருக்குல்ல, டிஎம்கே வர்சஸ் விஜயகாந்த், அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த விமர்சனம். இன்னைக்கும் அது வைப்ரண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஓகே சார், இப்போ இந்த 2024 என்டிஏ ஒரு அலையன்ஸ் இருந்தது, ஏடிஎம்கே ஒரு அலையன்ஸ் இருந்தது. இப்போ ஏப்ரலில் வந்து இந்த 2 அலையன்ஸும் ஜாயின் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த என்டிஏ அலையன்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ இந்த என்டிஏ அலையன்ஸோட ஏடிஎம்கே சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா, இல்லை என்டிஏ அலையன்ஸ் அதிமுகவோட கூட்டணியா? எது அவங்க கூட கூட்டணி வச்சாங்க, அவங்க எப்படின்னு அந்த மீம் மாதிரி தான் இது போய் நிற்குது. 2024 என்டிஏ ப்ளஸ் ஏடிஎம்கேன்ற மாதிரி தான் இன்று வந்து நிற்கிறது. ரியலாக சொல்லணும்னா அப்படி தான் வந்து நிற்கிறது. திரு ராமதாஸ் அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள்லாம் இன்னும் வேறு வெளியில் இருக்காங்க. அது என்ன ஆகுன்றது தெரியல. டு பி ஓப்பன் அண்ட் அவுட்ரைட் இப்படி தான், இதுதான் யதார்த்தம். ஓகே, பார்க்கலாம் சார் எப்படி போக போகுது அப்படின்னு. ஓபிஎஸ் அவர்களோட முடிவு. ரொம்ப நன்றி நேயர்களே. இன்னைக்கு பரபரப்பாக நிறைய விஷயங்கள் நடந்தது. அது குறித்தெல்லாம் நம்ம விவாதித்தோம். மீண்டும் நாளைய 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.